அன்புடைய நண்பர்களே, வணக்கம். 2025ஆம் ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் வரவிருக்கிறது. இந்த கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இந்த சந்திர கிரகணம் ஒரு மகா கிரகணம் ஆகும். இந்த நாள் பௌர்ணமி திதியில் பூமி முழுவதும் சந்திரனை மறைக்கும் நேரம். அதனால் இது ஒரு பூரண சந்திர கிரகணம் ஆகும். இந்த கிரகணம் இந்தியா உட்பட ஆசியா, ஆஸ்திரேலியா, யூரோப், நியூசிலாந்து, வட மற்றும் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதிகளில் தெளிவாக காண முடியும். கிரகண நேரம் தொடக்கம் இரவு 9:58 மணி இந்திய நேரம். முடிவு அதிகாலை 1:26 மணி. மொத்த காலம் சுமார் 3:28. சூதக காலம் சந்திர கிரகணத்தில் சூதக காலம் 9 மணி நேரம் முன்னதாக தொடங்குகிறது. அதனால் செப்டம்பர் 7 மதியம் 12:19 மணிக்கே சூதக காலம் தொடங்கி கிரகணம் முடியும் வரை நீடிக்கும். இந்த சூதக காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: பூஜை, ஹோமம், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூடாது. சமைத்து வைத்த உணவை உண்ணக்கூடாது. பொழுதுபோக்குகள், சூதாட்டம், மது, மாமிசம் போன்றவற்றைத் தவிர்க்க வேண்டும். கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. செய்ய வேண்டியவை: அதிகமாக மந்திர ஜபம் செய்யுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஹனுமான் சாலிசா, பகவத்கீதை பாராயணம் செய்யலாம். கிரகணம் முடிந்தவுடன் புனித நதிநீர், கங்காஜல் கொண்டு குளிக்க வேண்டும். வீட்டில் முழுவதும் கங்கை நீர் தூவி சுத்தம் செய்ய வேண்டும். பிராமணர், ஏழை மக்கள், தேவையுடையவர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்யுங்கள். கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டியவை: சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சந்திரனை நேரில் பார்க்கக்கூடாது. வீட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது. தையல், நெய்தல் போன்ற வேலைகளைச் செய்யக்கூடாது. வயிற்றின் மீது கேறு, சிகப்பு மண் தடவி இருக்க வேண்டும். கிரகணம் முடிந்தவுடன் குளித்து சுத்தமான உடை அணிய வேண்டும். முடியாவிட்டால் குறைந்தபட்சம் கங்கை நீர் தெளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் எப்போதும் இறைவனை நினைத்து ஜபம் செய்யுங்கள். விஞ்ஞான பார்வை: சந்திர கிரகணம் என்பது இயற்கையின் அழகிய நிகழ்வு. பூமி, சூரியன், சந்திரன் ஒரே கோட்டில் வரும்போது பூமி நிழல் சந்திரனை மூடுகிறது. இது முற்றிலும் இயற்கை சம்பவம். ஆனால் நம் பண்பாட்டில் இதற்கு ஆன்மீக முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் பழமையான விதிமுறைகளின்படி நடப்பது நம் கடமை. கிரகணத்திற்கு பின் செய்ய வேண்டியவை: ஸ்நானம், சுத்திகரிப்பு, வீட்டில் துளசி, கங்கை நீர் தூவி பரிசுத்தம் செய்தல், விநாயகர், சிவன், விஷ்ணு போன்ற தெய்வங்களை வழிபடுதல், அன்னதானம், வஸ்திரதானம், குருக்களுக்கு சேவை செய்தல். அன்புடைய நண்பர்களே, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் இந்த மகா சந்திர கிரகணம் பற்றிய முழு தகவலையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த தகவலை உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்கள் அத்தியாய் மோரிய சேனலில் காணலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜரங் பல். அன்பான நண்பர்களே, இன்று நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். அது சந்திர கிரகணம். வானத்தில் நடக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு மனிதர்களின் வாழ்க்கையில், மனதிலும் உடலிலும் ஆன்மீகத்திலும் பல விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சந்திர கிரகணம் என்றால் என்ன? சந்திர கிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து நிழல் படும்போது நிகழும் ஒரு இயற்கை சம்பவம். ஆனால் நம் சாஸ்திரங்களில் இது வெறும் வானியல் நிகழ்வாக மட்டும் கருதப்படவில்லை. இது ஒரு ஆத்மீகச் சோதனை என கருதப்படுகிறது. கிரகணம் நிகழும் போது நம் உடலும் மனமும் சுற்றுப்புற சூழலும் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால்தான் அந்த நேரத்தில் சில செயல்களை முற்றிலும் செய்யக்கூடாது என்றும் சிலவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் முன்னோர்கள் உபதேசம் செய்து வைத்துள்ளனர். கிரகண நேரத்தில் செய்யக்கூடாதவை: 1. உணவு உண்பது. கிரகணம் தொடங்கியவுடன் எந்தவிதமான உணவும் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு தேவையான உணவுகள் சூதக காலம் தொடங்குவதற்கு முன்பே கொடுத்து வைக்க வேண்டும். 2. தண்ணீர் குடிப்பதும் தவிர்க்க வேண்டும். கிரகணம் நேரத்தில் தண்ணீர் கூட அசுபமாக கருதப்படுகிறது. எனவே முன்னமே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை போட்டு வைத்தால் அந்த தண்ணீருக்கு கிரகண தோஷம் படாது. 3. உறங்கக்கூடாது.
கிரகணம் நேரத்தில் தூங்குவது மிகுந்த பாவம் எனக் கருதப்படுகிறது. ஆனால் கர்ப்பிணி, சிறுவர், முதியவர் ஆகியோருக்கே விலக்கு உண்டு. 4. அழகு தொடர்பான செயல்கள் அனைத்தும் அசுபம். தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. முடி சீவக்கூடாது. நகங்கள் வெட்டக்கூடாது. தாடி, மீசை சவரம் செய்யக்கூடாது. 5. வீட்டு வேலைகள் கூட அசுபம். பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், கதவு திறத்தல், தந்தம் தேய்த்தல் போன்றவற்றையும் செய்யக்கூடாது. 6. பொழுதுபோக்கு, சூதாட்டம், விளையாட்டுகள் கூட வேண்டாம். சிலர் சலிப்பை போக்க ஜூவா, தாஷ் போன்றவற்றை விளையாடுவார்கள். இது மிகவும் பாவகரமானது. 7. பிறர் கொடுத்த உணவு சாப்பிடக்கூடாது. சாஸ்திரங்கள் கூறுவது, கிரகண நேரத்தில் பிறர் கொடுத்த உணவை சாப்பிட்டால் 12 ஆண்டுகளுக்கான புண்ணியம் அழிகிறது. ஆன்மீக ரகசியம். கிரகணம் நேரத்தில் இயற்கை மிகுந்த சென்சிட்டிவ் நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் செய்யப்படும் நல்ல காரியங்கள் பல மடங்கு பலன் தரும். ஆனால் செய்யப்படும் தவறுகள் கூட பல மடங்கு தீய விளைவுகளை தரும். அதனால் சண்டை போடக்கூடாது. பொய் பேசக்கூடாது. தவறான எண்ணங்கள் நினைக்கக்கூடாது. பொறாமை, கபடம், பாவ எண்ணங்களைத் தவிர்க்க வேண்டும். மாறாக அதிக நேரம் மந்திர ஜபம், தியானம், பகவானின் நாமஸ்மரணம் செய்ய வேண்டும். ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள். சந்திர கிரகணத்தின் போது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் சந்திராய நம, ஓம் சோமாய நம. இந்த மந்திரங்களை ஜபம் செய்தால் மனக்குழப்பம் குறையும். குடும்பத்தில் சண்டை தகராறு குறையும். சுகாதார பிரச்சனைகள் அகலும். மன அமைதி கிடைக்கும். கிரகணம் முடிந்த பின் செய்ய வேண்டியது: 1. கங்கை நீர் சேர்த்து மிட வேண்டும். உடலையும் மனதையும் சுத்தமாக்கும். 2. வீட்டில் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். துடைப்பம் போடுதல், துடைப்பம் துடைத்தல், கங்கை நீரை வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் தெளித்தல். 3. பூஜை செய்யும் முன் சுத்திகரிப்பு அவசியம். கிரகணம் முடிந்த பிறகே பூஜை, ஆரத்தி, நமஸ்காரம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது. 4. தானம் செய்ய வேண்டும். உணவு தானம், அன்னதானம், ஆடைகள் தானம், பணம் தானம். இதனால் புண்ணியம் பல மடங்கு கிடைக்கும். சிறப்பு பரிகாரங்கள். கிரகணம் பின் செய்ய வேண்டியது: பணவரவு அதிகரிக்க கிரகணம் நேரத்தில் ஸ்ரீ சூக்தம் பாராயணம் செய்ய வேண்டும். இதனால் பணத்தடை நீங்கி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டில் சுக சம்ருத்தி பெற கிரகணம் முடிந்த பிறகு கன்று காளைக்கு கோமாதா, ரொட்டி வெல்லம் கொடுக்க வேண்டும். நஷ்டம், கண்ணு தோஷம் அகற்ற கிரகணத்திற்கு பிறகு கருப்பு எள்ளு, கடுகு எண்ணெய் விளக்கு பீப்பல் மரத்தின் கீழ் ஏற்ற வேண்டும். சந்திர தோஷ நிவாரணம். கிரகணம் நேரத்தில் சந்திர மந்திரம் ஜபித்து வெள்ளி பாத்திரத்தில் பால் வைத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இதனால் சந்திர தோஷம் முழுமையாக நீங்கும். கிரகணத்திற்கு பின் ராசிபலன். சில ராசிகளுக்கான சுப பலன்கள்: தனுசு ராசி திருமண வாய்ப்பு, வர்த்தக லாபம். மகர ராசி வேலை வாய்ப்பு, வருமான உயர்வு. மேஷ ராசி பதவி உயர்வு, வாகனம், வீடு வாங்கும் வாய்ப்பு. கன்னி ராசி வெளிநாட்டு பயணம், நோய் நீக்கம், திடீர் பணவரவு. துலா ராசி திருமணம், செல்வ வளர்ச்சி, சுப நிகழ்வுகள். இங்கே வரை சுமார் 30 நிமிடங்களுக்கு சமமான ஸ்கிரிப்ட் வருகிறது. அன்பான நண்பர்களே, இன்று நாம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். அது சந்திர கிரகணம். வானத்தில் நடக்கும் இந்த அற்புதமான நிகழ்வு மனிதர்களின் வாழ்க்கையில், மனதிலும் உடலிலும் ஆன்மீகத்திலும் பல விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சந்திர கிரகணம் என்றால் என்ன? சந்திர கிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து நிழல் படும்போது நிகழும் ஒரு இயற்கை சம்பவம். ஆனால் நம் சாஸ்திரங்களில் இது வெறும் வானியல் நிகழ்வாக மட்டும் கருதப்படவில்லை. இது ஒரு ஆத்மீகச் சோதனை என கருதப்படுகிறது. கிரகணம் நிகழும் போது நம் உடலும் மனமும் சுற்றுப்புற சூழலும் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். அதனால்தான் அந்த நேரத்தில் சில செயல்களை முற்றிலும் செய்யக்கூடாது என்றும் சிலவற்றை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் முன்னோர்கள் உபதேசம் செய்து வைத்துள்ளனர். 1. உணவு உண்பது. கிரகணம் தொடங்கியவுடன் எந்தவிதமான உணவும் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு தேவையான உணவுகள் சூதக காலம் தொடங்குவதற்கு முன்பே கொடுத்து வைக்க வேண்டும். 2. தண்ணீர் குடிப்பதும் தவிர்க்க வேண்டும். கிரகணம் நேரத்தில் தண்ணீர் கூட
அசுபமாக கருதப்படுகிறது. எனவே முன்னமே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை போட்டு வைத்தால் அந்த தண்ணீருக்கு கிரகண தோஷம் படாது. 3. உறங்கக்கூடாது. கிரகணம் நேரத்தில் தூங்குவது மிகுந்த பாவம் எனக் கருதப்படுகிறது. ஆனால் கர்ப்பிணி, சிறுவர், முதியவர் ஆகியோருக்கே விலக்கு உண்டு. 4. அழகு தொடர்பான செயல்கள் அனைத்தும் அசுபம். தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. முடி சீவக்கூடாது. நகங்கள் வெட்டக்கூடாது. தாடி, மீசை சவரம் செய்யக்கூடாது. 5. வீட்டு வேலைகள் கூட அசுபம். பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், கதவு திறத்தல், தந்தம் தேய்த்தல் போன்றவற்றையும் செய்யக்கூடாது. கிரகணம் நேரத்தில் இயற்கை மிகுந்த சென்சிட்டிவ் நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் செய்யப்படும் நல்ல காரியங்கள் பல மடங்கு பலன் தரும். ஆனால் செய்யப்படும் தவறுகள் கூட பல மடங்கு தீய விளைவுகளைத் தரும். அதனால் சண்டை போடக்கூடாது. பொய் பேசக்கூடாது. தவறான எண்ணங்கள் நினைக்கக்கூடாது. பொறாமை, கபடம், பாவ எண்ணங்களைத் தவிர்க்க வேண்டும். மாறாக அதிக நேரம் மந்திர ஜபம், தியானம், பகவானின் நாமஸ்மரணம் செய்ய வேண்டும். சந்திர கிரகணத்தின் போது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் சந்திராய நம, ஓம் சோமாய நம. இந்த மந்திரங்களை ஜபம் செய்தால் மனக்குழப்பம் குறையும். குடும்பத்தில் சண்டை தகராறு குறையும். சுகாதார பிரச்சனைகள் அகலும். மன அமைதி கிடைக்கும்.